புத்திக்கிட்ட மனுஷனே, உன்னை வச்சுக்கிட்டு எப்படி நான் காலம் தள்ள போகிறேன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சிருச்சோலே மாரடிக்க. உங்கள் அம்மா வளர்த்து வச்சிருக்கிற முறையை பாரு. இந்த ஏமாளியோட நான் இருந்தேன்னா நான் நடுத்தரில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கம்மி. கரெக்டு, ஆமான்ட்டாங்க. நான் சொன்னது கம்மிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உரையாடல் நடக்கும், பிறகு டைவர்ஸ் வரைக்கும் கூட போகும். ஆனால் உம்முத்தகுத்தார் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் ஆச்சரியப்பட வேண்டும், நாம் பாடத்தை கத்துக்கணும். உம்முத்தகுத்தார் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தின் பல மரங்களுக்காக இந்த தோட்டமா, இது நல்ல வியாபாரமா இருக்கே, தோட்டம் வேணா, சொர்க்கத்தின் மரம் தான் வேண்டும் என்று சந்தோஷத்தோடு தன் கணவனிடம் கைகோர்த்து வெளியே வந்தாங்க. இதுதான் பாடம். இப்ப சஹாபிய பெண்கள் இந்த உலக இன்பங்களையும் இந்த உலக ஆசைகளையும் எப்படி அவங்க பார்த்திருக்கிறாங்க, நாம எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டிய சமயத்தில் நாம இருக்கிறோம். இப்ப ஒரு உலக பொருளாதாரத்தை நாம எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் அழியக்கூடியது, மறுமையிலே நமக்கு கிடைக்குமே, அதுதான் நிரந்தரமானது, நிலையானது என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல நம்ம என்ன செய்யணும்? நாம திருப்தி அடையணும், போதும் என்ற மனம் நமக்கு வரணும். இப்படிப்பட்ட மனநிலை எல்லா பெண்களுக்கும் வந்தால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் ஒளிந்துவிடும். இந்த மனநிலை வந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக எல்லா பெண்களுமே மாறிவிடுவோம். இப்படி நாம் இருக்கிறோமா? அதுதான் கேள்விக்குறி. சரி, இந்த பொருளாதாரத்துல இன்னொன்னு இருக்கு. சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பெண்கள்னு சொல்றதா இல்ல 99% சொல்றதான்னு தெரியல, கணவருடைய பொருளாதாரத்தை தெரியாமல் எடுப்பது. எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுவோம், படிப்பறிவு கிடையாது, ஜோப்புலேருந்து எடுக்கிற காசு 100, 50, 10, 20, 200, 500 தெரியாது. தினமும் ஆனா எடுத்து வச்சிரும். எடுத்து அது எவ்வளவுன்னு அந்த அம்மா பார்க்காது. எடுத்து ஒரு மஞ்சள் பையில திணிச்சு 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 மூட்டை கட்டி, ஒரு பை நிமிந்துருச்சா போடு பீரோல் கீழே, அடுத்த பை, இன்னொரு பை நிமிந்துருச்சா முடிச்ச போடு கீழே, அப்படின்னு சேர்த்து 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 ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைங்களோட, அந்த அம்மாவோட பிள்ளைங்க முன்ன மூட்டை மூட்டையா இருக்குன்னு பீரோலுக்கு கீழே எல்லா மூட்டையும் கழட்டினா லட்சத்துக்கு மேல காசு. அத்தனையும் என்னவா? அந்த அம்மா கணவருடைய ஜோப்புல இருந்து எடுத்ததான். முன்னொரு காலத்தில் பெண்கள் அப்படிதான் இருந்தாங்க. சமையல் கட்டுல போய் தேடணும்னு வச்சுக்கோங்க, அஞ்சலை பெட்டியும் அங்கதான் இருக்கும், அந்த அம்மாவோட பரிசு அங்கதான் இருக்கும், பணப்பெட்டியும். ஒரு மிளகா டப்பாக்குள்ள ஒரு 200 ரூபா, சீனி டப்பாக்குள்ள ஒரு 300 ரூபா, இப்படியே என்ன டப்பா டப்பாவா போய் அடுப்படியை உருட்டணும்னா குறைஞ்சபட்சம் 1000 அதிகபட்சம் 5000 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி முன்னொரு காலத்துல பணத்தை சேர்த்து தான் வச்சாங்க பெண்கள். அதை நான் பாராட்டுறேன். ஏன்னா பேச்சு வழக்கிலே சொல்லுவாங்க, ஒரு தந்தை இறந்தால் மகன் கடனாளி, தாய் இறந்தால் மகன் தொழிலாளி அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? தந்தை இறந்தால் தந்தை கடனை விட்டுட்டு போவாராம். இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எல்லாரையும் சொல்லல, சில பேர் சொல்றேன். இதே ஒரு தாய் இறந்தால் அங்க வச்சிருக்கப்பா, அந்த பெட்டியில பணத்தை எடுத்துக்கப்பா, நான் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாசாவாங்க. தன் மகனுக்காக ஏதோ ஒன்றை தன்னால் முடிந்ததை சிறுக சிறுக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் பெண்களிடத்துல இருக்கும். ஆனால் இப்போது தற்சமயம் அந்த வழக்கம் இல்லை. தேவையற்ற வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள். ஒரு திருமணம் வந்துடக்கூடாது குடும்பத்துல. பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு புடவை, திருமணத்துக்கு முத நாள் கட்டுக்கழுத்தி ஒரு புடவை, அப்புறம் திருமணம் அன்னைக்கு காலையில ஒரு புடவை, மாலையில ஒரு புடவை, திருமணத்துக்கு மறுநாள் ஒரு புடவை, அளப்புக்கு ஒரு புடவை, அப்புறம் சம்பந்தங்களத்த ஒரு புடவை, பாலுகாச்ச ஒரு புடவை. இதெல்லாம் செய்யலாமா வேணாமாங்கிற டாபிக் நம்ம போல, இதெல்லாம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டது, அந்த டாபிக் நம்ம போல. இப்ப பண்ணக்கூடிய செலவீனங்களை நாம சொல்றேன். அடுத்த 2 மாதத்துல இன்னொரு கல்யாண குடும்பத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவையை கட்டிட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க, திருப்பி பஸ்ல இருந்து ஆரம்பி செய்யறோம்ல. பூவுங்க, பூவு தலையில வச்சா 2 மணி நேரத்துல காஞ்சி உதிரக்கூடிய பூ. ஏன் 2 முழம் 1 முழம்லாம் வச்சா தலையில நிக்காதா? பொண்ணு தோத்து போயிடும், தொங்கும். பொண்ணு தலையில கூட அவ்வளவு இருக்காது. யார் தலையில இருக்கும்? அந்த திருமண வீட்டில் வைக்கக்கூடிய அத்தனை பூவுடைய செலவையும் ஒன்று சேர்த்தால் ஒரு குமரை நிறைவேற்றலாம், ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம். பூவுக்கு எவ்வளவு செலவு? மேக்கப் பாக்ஸ், இது என்ன? இது கண்ணுக்கு உள்ள, இது என்ன? இது கண்ணுக்கு வெளியில, இது என்ன? கண்ணு மேல உள்ள முடியல, இது என்ன?
ஐப்ரோ, இது என்ன இது மேக்கப்புக்கு முன்னாடி, இது என்ன இது மேக்கப்புக்கு பின்னாடி, இது என்ன இது ஃபர்ஸ்ட் கோட்டிங், இது என்ன இது லாஸ்ட் கோட்டிங், இது என்ன அதுக்கு இடைப்பட்டு தான், இது என்ன கைக்கு, இது என்ன கழுத்துக்கு. போலலல ஒரு மேக்கப் பொருளை வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சூட்கேஸ். திருமண வீட்டுக்காக வந்து இறங்குறாங்க. பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொட்டி துணி அனுப்புவாங்கல்ல, அதுவே கூடாது. ஆனா அது மாதிரி இந்த அம்மா ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு வந்து இறங்குது. என்னன்னு கேட்டா இத்தனை பொட்டி 3 நாளைக்கு இருந்துட்டு போறதுக்கு. அதுல ஒண்ணு இந்த மேக்கப் பொட்டி. இதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும். அதுல ஒரு கிரீமுடைய விலை என்னன்னு கேட்டா அது இருந்து நமக்கு மயக்கமே வந்துருது. என்ன சிலர் 1000ங்கிறாங்க, சிலர் 5000 வெளிநாட்டுல இருந்து வந்ததுங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், முகத்துக்கு போடுற ஒரு கிரீமுக்கு அது நன்மையா? அதனால கடுகளவு உங்களுக்கு நன்மை இருக்கிறதா? சொல்ல போனா கேடுகள் மட்டும் நிறைய இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் நியூஸ், இளம் பெண் ஒரு ஃபேஸ் கிரீமை போட்ட உடனே ஒரு வாரத்துல பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். எல்லாரும் கேட்கிற இடத்துல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்பா எங்க வாங்கின, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்ல. உடனே அதை பார்த்து அந்த பெண்ணுடைய அம்மா, வயசான காலத்துல தேவையா அந்த அம்மா வேற போட்டிருக்கு. அந்த பெண்ணு கூட பிறந்த அக்கா அது வேற போட்டிருக்கு. மொத்தத்துல வீட்டுல எத்தனை பேரு? 3 பேரு. ரகசியத்தை நாங்க வெளியில சொல்ல மாட்டோம். நல்ல வேலை சொல்லி தொலைக்கல. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் ஆஸ்பத்திரியில போய் படுத்திருப்பாங்க. என்னாச்சு? ஒரே மாசம் கிட்னி ஃபெயிலியர். காரணம் என்னங்கிறத டாக்டர் 1 மாசம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திடீரென்று இந்த இளம் பெண்ணுக்கு இப்படி ஃபெயிலா போனதுக்கு என்ன காரணம்? சமீபத்துல என்ன செஞ்சீங்க? ஃபேஸ் கிரீம் தான் காரணம். நம்ம நினைக்கிறோம் முகத்துல போடுறது உள்ள என்ன நினைக்கிறோம். ஆனால் இது இப்படிப்பட்ட கேடுகளை விளைவிக்கக்கூடிய உங்கள் கைகளாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்றான். இந்த மேக்கப்புக்கு கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த பணத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பயன்படுத்துகிறோமே, இது சரியா? பிபிசி செய்தி வெளியிடுறாங்க, இந்தியாவிலே அதிகமாக எதற்கெல்லாம் செலவு செய்யப்படுது? அதிக செலவு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிறது திருமணம் தான். திருமணத்தில் தான் அதிக செலவாம். அடுத்தடுத்து ஒண்ணா சொல்றாங்க. ட்ரெஸ்ஸுக்கு, துணிக்கு மட்டும் இந்தியர்கள் 6,88,00,000 செலவு செய்யறாங்களாம். துணிக்கு மட்டும். பிபிசி செய்தி என்னவாச்சுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஏதோ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு அறிக்கையை சொல்லட்டுமா? பிபிசி அறிக்கையை கூட நீங்க ஆய்வு பண்ணணும். நான் சொல்ற அறிக்கை இருக்குல்ல, அப்படியே எல்லாம் உண்மையே கரெக்டான அறிக்கை அப்படின்னு இப்பவே இந்த இடத்துல சொல்லிடுவீங்க. ரிசல்ட் ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்லை. எங்களுடைய இந்த இஸ்லாமிய பெண்கள் செலவழிக்கிறது எதுக்கு அதிகம்னு கேட்டா ட்ரெஸ்ஸுக்குன்னு நான் சொல்றேன். அந்த ட்ரெஸ்லயே எதுக்கு தெரியுமா அதிகம்? போடுற ஹிஜாபுக்கு. இதை நான் சும்மா எல்லாம் சொல்லல. பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்குறீங்க, சில பேர் வாங்கலாம் 2000, 3000, 5000 வாங்கலாம். பெரும்பாலும் 1000 ரூபாய். இல்ல அதை விட்டு போனா 1100, 1200. அதுல எத்தனை கல் இருக்கும்? 1000 கல் இருக்கும். 1000 கல் சேலை வாங்கிடுவோம். அந்த 1000 கல்ல மறைக்கிறதுக்கு தான் நம்ம ஹிஜாப் போடணும். உள்ள இருக்கிற அலங்காரத்தை எல்லாம் வெளிப்படுத்தாதேங்கிறான். அந்த 1000 கல்ல மறைக்க நம்ம போடுற புர்கா 2000 ரூபாய். 2000 கல் எதை மறைக்க எதை போட்டுக்கிட்டு இருக்கோம்? 1000 கல்ல மறைக்க 1000 ரூபாய் புடவை, ஆனால் போடுற புர்கா 2000 கல். அப்ப ஹிஜாபுடைய விஷயத்திலே தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறதுலே அதிக செலவு செய்யறோம். அதுவும் இதுவா, இது கடத்தர் போனாங்க, இது ஸ்கூலுக்கு போனா, இது சொந்த பந்த வீட்டுக்கு போனா, இதுவா, இது ரொம்ப இருக்கிறதுல காஸ்ட்லி, இது திருமணத்துக்கு தான் போட்டுக்கணும் செய்யறோம்ல. இப்ப துணிக்கு இவ்வளவு செலவு செய்கிறோமே. நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை புரட்டி பாருங்க. 2 ஆடை நபிகளா இருக்கு. அந்த துணியையும் அப்படி வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு வீட்டுல பெரிய போரே நடக்கும். இப்படி துணிமணிகளுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட செலவீனங்கள், பொருளாதாரங்கள் இன்று செலவழிக்கப்படுகிறது. இது கணவனுடைய சாம்பாத்தியம் இல்லையா? பொருளாதாரத்தை இப்படி வீண் விரயம் செய்வதற்கு மறுமையில நான் பதில் சொல்லியாக வேண்டாமா? இதெல்லாம் எப்படி செலவழிக்கப்படுது? கணவனுக்கு தெரியாமல் எடுத்து செலவழிக்கப்படுது. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஹிந்தார் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், எனது கணவர் அபூ சுஃபியான் ரொம்ப கஞ்சராக இருக்கிறார்.
அப்ப நான் அவருக்கு தெரியாம பொருளாதாரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் அந்த பெண்ணுக்கு சொல்றாங்க, உங்களுடைய தேவைக்கு கூட அவர் கொடுக்கறது இல்லையா, அப்படி பொருளாதாரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு வாசகத்தை சொல்றாங்க. நீ எடுப்பதாக இருந்தால் உன்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீ பயன்படுத்தணும். தேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையற்ற வீண் செலவுகளுக்கு நாம் பயன்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். அது கணவனுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி. வீண் செலவுகளுக்கு நாம் பயன்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும். அது கணவனுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி. இதைத்தான் ஹிந்தார் அலி அவர்களுக்கு ரசூல் அறிவுரையாக சொன்னாங்க. தேவைக்கு எடுத்துக்க. இப்ப பொருளாதாரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம், எதில் நாம் நம்மை திருத்திக் கொள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரி, ஓகே, அவங்கள்ட்ட எதிர்பார்த்தா தானே நானே வேலைக்கு போய் நானே சம்பாதிச்சு போட்டுக்கிறேன், வேலைக்கு போகலாம். மார்க்கத்தில் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு, உரிமை உண்டு. ஆனால் மறுமையில் அவர்களுக்கான கேள்வி என்ன? மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான்? ஏன் வேலைக்கு போல, ஏன் சம்பாதிக்கல, ஏன் குடும்பத்துக்கு செலவு செய்யல அப்படி கேட்பானா? அவர்களுக்கான மறுமை கேள்வி என்ன? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அதை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன் கணவனின் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார். நமக்கு என்ன கேள்வி வரும்? நமக்கு என்ன பொறுப்பு? கணவனை கவனிக்கணும், கணவனின் குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். அதையும் மீறி நமக்கு டைம் இருந்தா போலாம். ஆனா நாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி நம்ம வேலைக்கு போறோம்ன்ற பேர்ல நம்மளுடைய கடமையை மறந்து மறுமையின் கேள்வியை மறந்து விடக்கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைம்பாங்க. என்ன அர்த்தம்? அரச மரத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு காற்றை, ஒரு வாயுவை சுவாசித்தோம் என்று சொன்னால் பிள்ளை பெறற்றவர்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய பாக்கியம் இருக்குதான். அதுக்காக வெறுமனே ஒரு பெண்மணி அரச மரத்தை சுத்திக்கிட்டே இருந்தா குழந்தை பிறந்துருமா? அப்ப அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாரு, புருஷனையும் கவனிச்சாதான் பிள்ளை வைக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த பழமொழி சொல்லப்பட்டது. அப்ப வேலைக்கு போறோம் என்ற பேரில் நமக்கு உண்டான கேள்வி என்ன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப நம்மளுடைய கணவரை கவனித்து, குடும்பத்தை கவனித்து, குழந்தைகளை கவனித்து நம்மால் ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்று சொன்னால் தாராளமாக பெண்களுக்கு அதிலே அனுமதி இருக்கு. அப்ப கேள்வியை மறந்து விடாமல் நாம் என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். இது இல்லாம வேற என்ன? கணவனின் குணம் அறிந்து பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை பெண்கள் கற்றுக்கொள்ளும். இந்த வழக்கத்தை பெண்கள் கத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நிறைய ஆண்கள் இந்த டெக்னிக் நல்லா கத்து வச்சிருக்கிறாங்க. மனைவி இடத்துல எந்த நேரத்துல எதை பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும், மனைவியுடைய குணம் என்ன, கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சது. மனைவி இந்த இடத்துல வந்து ஃபெயில் தாங்க. ஆனா கணவருக்கு வந்து பாஸ் மார்க் போட்டுடலாம். எப்படி? கணவர் வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, மனைவி கட்டுமையாக 1 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசியிருக்கா, திட்டி இருக்கா. ஒரு கட்டத்தில் கணவரால பொறுக்க முடியல, ஒரே ஒரு வார்த்தையை தான் கணவர் சொன்னார். 1 மணி நேரம் அவ பேசியிருக்கிறா. அந்த ஒரே வார்த்தையில பொட்டி பாம்பாக அடங்கி போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தாலாம். ஏன்னா அந்த 1 மணி நேரம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசுறவங்களுக்கும் காப்பி கொடுக்கணும், பேசுறவங்க தான் கேட்கறவங்களுக்கும் காப்பி கொடுக்கணும். அதனால சில நேரத்தில் பயானுக்கு வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே தாங்க, கலப்பாயிராதீங்கன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. பேசி முடிச்ச உடனே எங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த 1 மணி நேரம் பேசின அந்த மனைவியை பார்த்து இந்த ஒரே வார்த்தையை சொன்ன உடனே கணவருக்கு காப்பி வந்துச்சு. அந்த கணவர் என்ன சொல்லியிருப்பார்? ஒரே வார்த்தை, நீ ரொம்ப அழகா இருக்கங்கிறதுக்காக இப்பெல்லாம் பேசுறியா? எப்படி ஒரே வார்த்தை 1 மணி நேரம் சண்டையை அப்படியே புஸ்வானமாகிட்டார் பார்த்தீங்களா? இந்த ஒரே வார்த்தை தான். அடுத்து மிகப்பெரிய பாதி பிரஷர் தான் அதுல குறைஞ்சிருக்கும் மனைவிக்கு. மீதி பிரஷரையும் அவர் எப்படி இறக்குறாருன்னு பாருங்க. இந்த காபி வந்திருக்குமா, அந்த காபியிலே ஒரு எறும்பு கிடக்கும். இப்ப அந்த கணவர் சொல்லுவாரு, உன்னுடைய காபிக்கு நான் தான் ரசிகன் நினைச்சேன், ஆனா இந்த எறும்பு என்னை விட தீவிர ரசிகனா இருக்கு. இந்த மாதிரி உன் காப்பிக்காக இதுலயே வந்து செத்து கிடக்கு, இப்படிப்பட்ட ரசிகர்களை நீ கொள்ளலாமா அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி ஒரு நேரத்தில் கணவன் அந்த மனைவியுடைய அந்த கோபத்தை, அவளுடைய அந்த நேரத்தை எப்படி குறைக்கிறது, அவளை எப்படி நிதானத்துக்கு அந்த சமயம் புரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இருக்குல்ல, இதை மனைவிமார்கள் மெயினாக அவங்க தான் கத்துக்கணும். ஏன்? கணவர் வெளியிலேருந்து வருவார், வெளில போயிட்டு வருவார், காலையில போனா இருக்கும், காலையில 7:30 10:30 15:30 எல்லாத்தையும் சந்திச்சுட்டு
ப்ரெஷர் ஏறி போய் அவர் வீட்டுக்குள்ளே தலைவலி வந்து வீட்டுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்கலாம்னு வீட்டுக்குள்ள வருவார். வந்தா சமையல் கட்டில் தட்டா அப்படின்னு ஒரே சவுண்டாக இருக்கும். அப்போவே இவருக்கு தெரிஞ்சிடும் வானிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இடியுடன் கூடிய பலத்த மழை உண்டு இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த சமையல் கட்டில் போய் அந்த பாத்திரத்தை பார்த்தாலே அந்த வீட்டு பெண்களை நம்ம அறிஞ்சிக்கலாம். சமையல் கட்டு உள்ளே போங்க, மேலக்காவரியில் எல்லார் வீட்டுக்கு ரைட்டுக்கு வருவோம். இப்போ உள்ளே போய் பார்த்தா சார்னி நெளிஞ்சு இருக்கும், அந்த புடி தோசைக்கல் நெளிஞ்சு இருக்கும், விளக்கு மாற எடுத்தா அப்படியே கொட்டும். இதுக்கு காரணம் யாருன்னா பிள்ளைங்க தாங்க. ஆம்பளை புள்ள கோவப்படுத்துச்சுன்னா சார்னிங்க, பொம்பளை புள்ள கோவப்பட்டுச்சுன்னா விளக்கு மாறுங்க. அப்படியே அந்த கேமராவை திருப்பி அப்படியே வார்த்தெல்லாம் பாருங்களேன், என்னம்மா பல்பெரியுது. உண்மையை சொல்லும் போது கரெக்டா சொல்றாங்களே. அதே சட்டி பானெல்லாம் கீழே நசுங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்று சிலது கீழே விழுந்து நசுங்கு தான், எல்லா சட்டியும் அந்த ஓரத்தில் என்ன ஆகும்னா அப்படியே நசுங்கி நசுங்கி இருக்கும். இதுக்கு காரணம் கன்ஃபார்ம் மாமியார் தான். ஜாமான வளர்க்கிட்டே இருக்கும்போது மாமியார் ஏதாவது சொல்லுவாங்களா, பட்டுன்னு சட்டியை அந்த அம்மா கீழே வைக்கும், கீழே நசுங்கிடும். சில வீட்டில் அந்த ஸ்பூன் இருக்குல்ல, அது வந்து இப்படி உடைச்சி இருக்கும், ரெண்டா நல்லா அழுத்தமான ஸ்பூனா இருக்கும். இது போய் இந்த அம்மா எப்படி உடைச்சிச்சு? உருட்டுக்கட்டையை பார்த்தா அங்கங்க வெடிப்புட்டு இருக்கும். உருட்டுக்கட்டை வெடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மா சொல்லுவோம் கணவர்கிட்ட, நீங்க எத்தனை தடவை சேர்த்து வச்சாலும் உங்க தங்கச்சின்னா நான் சேரவே மாட்டேறானா, எனக்கு ஒரு அவப்பேர். எங்க கணவர் சொல்லுவாரு, நீ வேணா அந்த அவப்பேர் எடுப்ப, உன் தங்கச்சியோட என்ன சேர்த்து வச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே உருட்டுக்கட்டை அங்கே உடஞ்சிருக்கும், ஸ்பூனும் உடஞ்சிருக்கும். அப்ப கணவர் வந்து டென்ஷனா வரும்போது அவர் மனைவி என்ன செய்யணும்? அந்த இடத்திலே அவர்களை அமைதிப்படுத்தணும். ஆனா வீட்டுக்கு வந்ததும் வராதுமா சட்டிப்பானலாம் உடையும், என்னென்னமோ நடக்கும். ஆஹா ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு அந்த கணவர் நினைக்கிற அளவுக்கு இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பெண்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உபதேசம் சொல்றாங்க. பெண்களிலேயே சிறந்தவங்க யார் தெரியுமா? ஹைரு நிசா, பெண்களில் சிறந்தவர் இதா நலரத் சர்ரத்ஹு, கணவன் அவளை காணும் போது அவள் மகிழ்ச்சி ஊட்டுவாள். எந்த கணவர் தன் மனைவியை தேடி வரும்போது மகிழ்ச்சி ஊட்டுவாளோ அவள்தான் சிறந்த பெண். கடுக்கட்டு கட்டுக்கட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு சொல்லி பிரஷரை ஏற்றி விடுறாங்கல்ல, அவங்க சிறந்த பெண் இல்லை. சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. நல்ல ஒரு முன் உதாரணம் நபிகளாரின் மனைவி ஹத்தீஜா ரலியல்லாஹு அவர்கள். நபிகளாருக்கு முதலிலே வஹி இறக்கப்பட்ட போது கடுமையான பதட்டம், பயம், ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து நினைச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு லோ பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கூட ஐயாயிடும். ஏன் திடீர்னு இதுவரைக்கும் காணாத ஒரு உருவத்தை நாம் பார்க்கும் போது எவ்வளவு படபடப்பு, எவ்வளவு பயம் வரும். நபிகளாருக்கு அந்த பயம் வந்தது யார், என்ன வந்து பேசினாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே புரியல. ஆறுதலுக்காக எங்க போனாங்க? தன் மனைவியை தேடி போறாங்க. ஹத்தீஜா ரலி அவர்கள் அப்படியே நபிகளாரை அமைதிப்படுத்துறாங்க. நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நீங்கள் உறவினர்களை ஒட்டி வாழ்றீங்க, ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவுறீங்க, அனாதைகளை பேணுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சோதனை வைப்பானா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நபிகளாருக்கு ஆறுதல் கூறியது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அடுத்த கட்டம் என்ன? வரக்கா இப்னு நௌஃபல் அவர்களிடத்தில் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப கணவருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும், அதை கரெக்டா செஞ்சவங்க ஹத்தீஜா ரலி அவர்கள். அவங்க மூத்தாயி பல வருடம் அவர்களை மறக்க முடியாம நபிகளார் தவிச்சாங்க. எத்தனை மனைவிமார்கள் நபிகளாருக்கு இருந்தாங்க. ஆனால் ஹத்தீஜா ரலி அவர்களை போன்ற உள்ளத்தில் ஒரு இடத்தை யாருக்குமே ரசூலுல்லாஹ் கொடுக்கல. அவங்களுடைய குரலை கூட மறக்கல. அவருடைய சகோதரி ஹாலா அவர்களுடைய குரல் நபிகளா அவர்களுடைய ஹத்தீஜா அவர்களுடைய குரல் மாதிரியே இருக்கும். ஒரு முறை ஹாலா அவர்கள் வராங்க, வாசலில் அந்த குரலை கேட்டு பதறி அடிச்சு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போறாங்க. தன்னுடைய மனைவி குரல் கேட்குதான். அந்த குரலை கூட பல ஆண்டுகள் மறக்கலனா அந்த மனைவி அவங்க உள்ளத்திலே எப்படி இடம் பிடிச்சிருக்கும்? இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்ன்றதை நடந்துக்கிட்டாங்கல்ல, அந்த ஒரு முறைதான் அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இடம் பிடித்ததற்கு காரணம். ஒரு கட்டத்துல ஆயிஷா ரலி அவர்களுக்கு ரோசமே வந்துருது. அந்த அளவு எப்ப பார்த்தாலும் ஹத்தீஜா ரலி அவர்களை பத்தி பேசிக்கிட்டே. எத்தனை மனைவி
ஹத்தீஜா அவர்களை பேசுறதை விட மாட்டேங்க, அவர் ஒரு வயதான கிழவி தானே அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஊரே என்னை புறக்கணித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார், என்னை தூதராக ஏற்றுக்கொண்டு நம்பினார். இஸ்லாத்துக்கு முதலில் ஏற்றுக்கொண்ட பெண்மணி யார்? அன்னை ஹத்தீஜா அலி அவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான். அவருடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டார், அன்போடு பாசத்தோடு பரிவோடு என்னை கவனித்தார். இதன் காரணமாகத்தான் அவங்களை மறக்கவே முடியல. நாம் இருந்தால் நம்மளுடைய கணவரின் உள்ளத்திலே இப்படி ஒரு இடத்தை பெறுவோமா? பெற்று விட்டோம் என்று சொன்னால் நாம் ஜெயித்து விட்டோம். எப்படா தொலையும் அப்படின்னு இருந்தா வாழ்க்கையில் தோற்று போய் நிக்கிறோம்னு அர்த்தம். இப்படி கணவனின் குணம் அறிந்து நடக்கக்கூடிய பெண்கள் நபிகளாருடைய காலத்திலே ஏராளம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, அது என்ன நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, அது என்ன நீங்க சொன்னதே தான் முடிவா, ஏன் நான் சொல்றதுதான் இந்த முடிவா இருக்கணும், ஈகோ பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள நான் சொன்னதை எப்படி நீங்க கேட்காம இருக்கலாம், நான் வச்சதான் சட்டம், இப்படி சில பெண்கள் பேசுறாங்க. நபிகளாரின் காலத்தில் எந்த பெண்களும் இப்படி இல்லை. ஆயிஷா அலி அவர்களுடைய சகோதரி அஸ்மா அலி அவர்கள், அவருடைய கணவர் ஜுபைர் அலி அவர்கள், நல்ல இந்த சம்பவத்தை பாருங்க, அருமையான ஒரு சம்பவம். ஜுபைர் அலி அவர்கள் அஸ்மா அலி அவர்கள் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்லுவாங்களாம். அது அவங்களுடைய குணம். அதுக்காக அஸ்மா அலி அவர்கள் நீங்க எப்படி இப்படி நடந்துக்கலாம்னு சண்டை போடல, அந்த குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் நம்ம கணவருடைய குணம். இந்த இடத்துல ஒரு பெண்மணி சொன்னாங்க, அவங்க அவங்களுடைய கணவருடைய குணத்தை புரிஞ்சு சொல்றாங்க. என்னுடைய கணவர் இடத்துல இந்த ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டுல ஒரு சோஃபா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, அது மாதிரி நம்ம வீட்லயும் வாங்கி போட்டா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அவருடைய கணவர் வாங்கி தர மாட்டாராம். அந்த பெண்மணி சொல்றாங்க, இப்படி சொன்னா என் கணவருக்கு பிடிக்காது, ஆனா அதுக்கு மாத்தமா நம்ம வீட்டுல இந்த இடத்துல இப்படி ஒரு சோஃபா போட்டா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னா மறுநாளே வாங்கி போட்டுருவாரு. இதுதான் கணவருடைய குணத்தை சாதுரியமாக புரிஞ்சு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த செயல் தான் அஸ்மா அலி அவர்கள்ட்ட இருந்துச்சு. கணவருடைய குணத்தை அப்படியே புரிஞ்சு நடக்கிறது. கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு வியாபாரி வரார். அப்துல்லாவின் அண்ணையே, உங்களுடைய வீட்டு நிழல்ல என்னுடைய பொருளை வச்சு நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அஸ்மா அலி அவங்க சொல்றாங்க, நான் இப்போ உங்களுக்கு அனுமதி தந்துருவேன், ஆனா எனது கணவர் ஜுபைர் வந்து அதை மறுத்தார் என்று சொன்னால் பிரச்சனை வந்துடும், அதனால என் கணவர் வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜுபைர் அலி அவங்க வந்துடுறாங்க. அந்த வியாபாரியும் வரார். அப்துல்லாவின் அண்ணையே, உங்களுடைய வீட்டு நிழலில இருந்து நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டுமா? அஸ்மா அலி அவங்க சொல்றாங்க, இந்த மதீனாவில் என் வீடை விட்டா உனக்கு வேற வீடே தெரியலையா? ஏன் இப்படி சொன்னாதான் கணவர் அனுமதி தருவாங்க, கணவருடைய அந்த கேரக்டர் தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜுபைர் அலி அவங்க சொல்றாங்க, ஏன் இவ்வாறு நீ இப்படி சொல்ற? அவர் ஒரு ஏழை தானே, அவர் பாட்டும் வியாபாரம் செஞ்சுட்டு போட்டுமே, அவருக்கு நீ உதவலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்படியா, சரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய அந்த சாதுரியமான பேச்சாளி இவங்களும் நன்மை அடைஞ்சுக்கிட்டாங்க, உங்களுடைய கணவருக்கும் நன்மை பெற்று தந்துட்டாங்க, அந்த வியாபாரிக்கும் நன்மை செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு ஹிக்குமத் இருக்குல்ல, இதுல பெண்கள் வீக்னஸ் தான். அப்ப நம்மளுடைய கணவருடைய கேரக்டர் என்னங்கிறத விளங்கி அதை நாம் பிரதிபலித்தோம் என்று சொன்னால், எப்படி இந்த பொருளாதாரத்தில் மாற்றிக்கொள்ளும் போது பல பிரச்சனைகள் வராதோ அதே போன்ற இதிலும் பல பிரச்சனைகள் வராது. அப்ப இதெல்லாம் நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு நேரம். இப்ப இது போன்ற அம்சங்களை எல்லாம் பார்க்கணும், பார்த்து இது போன்று நடந்திருக்கிறாங்க, நாமளும் நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்ளணும் என்ற எண்ணம் நமக்கு வரணும். சரி, கணவருடைய விஷயத்தில் அப்படி, குழந்தைகளுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம்? ஏன் ஒவ்வொரு பெண்ணும் கணவனின் குடும்பத்திற்கும் கணவருக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குழந்தையுடைய விஷயத்தில் நம்மளுடைய நிலை என்ன? பிள்ளைகளுடைய விஷயத்துல சரியான முறையில நாம இருக்கிறோமா? ஏன்னா அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, எல்லா பழமொழிகளிலுமே தாய் சேர்ந்துதான் வரும். ஒரு சினிமா பாடல்கள்ல கூட ஒரு குழந்தை வளர்ப்புல தாயை தான் சேர்த்து சொல்லுவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறதுல, அன்னையுடைய வளர்ப்பு தான் ஒரு பிள்ளை நல்லவனாவதுக்கும் தீயவராவதுக்கு காரணம். இதே கருத்தை தான் மார்க்கமும் சொல்லுது. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க. அவருடைய பெற்றோர்களின் வளர்ப்பு தான் அவர்களை யூதனாகவும் கிறிஸ்தவனாகவும் நெருப்பு வணங்கியாகவும் மாற்றுது. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய்க்கு பிள்ளை தப்பாம பறந்துருக்கு. தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது? ஏன் தந்தையை சொல்லக்கூடாதா? ஏன் அதிகமாக தாயை சேர்க்கிறாங்க? குழந்தை
தாய்க்குத்தான். உலகமும் தாய்க்குத்தான் கொடுக்குது, மார்க்கமும் தாய்க்குத்தான் கொடுக்குது. இன்னைக்கு நம்மளுடைய பெற்ற பிள்ளைகள் குழந்தை செல்வம் இல்லாம எத்தனை பேர் தெரியுமா இங்க தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணால பாக்குறோம். குழந்தை இல்லாம ஆஸ்பத்திரி அலையிறாங்க. சில பேர் அலைஞ்சு அழுத்து உட்கார்ந்துடுறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஏன்னா எதுவுமே கிடைச்சிருச்சுன்னா அது அருமை தெரியாது, கிடைக்கலனா தான் தெரியுங்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளை மலடி என்ற பட்டத்திலிருந்து காப்பாற்றி நமக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே, அது சம்பந்தமாக கேள்வி இருக்குங்கிறத நம்ம உணர்றோமா? ஒரு கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியை பார்ப்பாங்க. பார்ப்பவர்களுக்குத்தான் அது சுமை, ஆனால் சுமப்பவளுக்கு அது பாக்கியம். அன்போடு யாரும் அதை கஷ்டமா நினைக்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டு நாம பெற்றெடுக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வத்தை சரியான முறையில கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. ஒரு பையன் சினிமா தியேட்டர்ல போய் அவன் அடிக்கக்கூடிய லூட்டிய ஒரு தாய் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். சொல்றோம், என் பிள்ளை போதைக்கு அடிமையாயிடுச்சு, என் பிள்ளை மொபைல்ல அப்படி மூழ்கி போயிடுச்சு, இப்பெல்லாம் தப்பு பண்ணுது, என் பிள்ளை பாரு ஒரு எலி புதவுக்குள்ள தலையை விட்டா மாதிரி முடி வெட்டிட்டு வந்திருக்கு, என் பிள்ளைய பாரு ஃபயர் கட்டிங்கில போச்சு, மண்ணெண்ணையை ஊற்றி முடிய வெட்டுறாங்களாம். தண்ணி தெளிச்சு முடி வெட்டின காலம் போய். இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பது யார்? எல்லாத்தையும் புள்ள மேல பழிய போடுறீங்கல்ல, அதுக்கு காரணகர்த்தா யார்? ஆணி வேறு யாரு? ஒரு வீட்டை ஒருத்தவங்க அழகா கட்டுறாங்க, வீட்டுக்குள்ள பார்த்தா அப்படியே ஆயில் பெயிண்டிங், அப்படியே கலர் வண்ண பூக்கள், ஃபுல்லா லைட் செட்டிங், பெரிய லைட்டு கொத்து தொங்குது. அப்படியே அந்த வீட்டை பார்க்கும்போது கண்ணை பறிக்குது. அது அவ்வளோ செலவீனங்கள். ஆனால் அஸ்திவாரம் சரியில்லை, அவ்வளவு வேஸ்ட் தானே. இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இப்ப அஸ்திவாரத்தை பேஸ் மட்டத்தை சரியா போடாம நீங்க மேல என்னதான் பண்ணாலும் என்ன ஆகும்? அத்தனையும் வீண் தான். இன்னைக்கு குழந்தையுடைய விஷயத்தில் நம்ம இடத்துல, அதுவும் பெற்றோர்களிடத்திலே துளியளவு கூட அவர்களுக்கு பொறுப்பில்லாத ஒரு நேரம். மொபைல் கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே பதறுவாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. அந்த பதட்டம் கூட தன்னுடைய பையன் கெட்டு போனதுல வரல. சும்மா ஆனா பேசுவாங்க. அதற்காக என்ன முயற்சி பண்றோம்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கான கேள்வி நமக்கு இல்லைன்னு. நமக்கு தான் முதல் கேள்வி. ஒரு கணவனை விட மனைவியிடத்துல தான் முதல் கேள்வி. என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் சொந்த வீடு கட்டணும், என் பையன் எங்களை மாதிரி வெயில்ல மழையில வேலை செய்யக்கூடாது, ஏசி ரூம்ல வேலை பார்க்கணும், அதுக்காக தான் இவ்வளவு படிக்க வைக்கிறோம். உங்க பையன் கபூர்ல நல்லா இருக்க வேணாமா? வெயிலே நிக்க கூடாதுங்கிறமே, மறுமை நாளிலே வெயிலிலே நிப்பானே, அப்போது என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் அரிசி என்ற சிம்மாசனத்தின் நிழல் வர வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் நினைக்கிறோம். அதை நினைத்தோம்னா கண்டிப்பாக நன்றாக வளர்த்திருப்போம். இப்ப குழந்தைகள் விஷயத்திலே நாம் எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கில இருக்கிறோம். சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. தன்னுடைய குழந்தை விஷயத்தில் அனஸ் அலி அவர்களின் தாயார் அனஸ் அலி அவர்களை சிறு வயதிலேயே நபிகளார்ட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ரசூலாவே அப்படி சுத்தி 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 அனஸ் அலி அவர்களின் வாழ்க்கை ஓடியது. ரசூலாவை எப்ப பார்த்தாலும், யார் ரசூலா என் மகனுக்காக துவா செய்யுங்க, என் மகனின் இம்மை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, என் மகன் மறுமையிலே வெற்றி அடையணும் துவா செய்யுங்க. அந்த தாயுடைய உள்ளம் தன் மகனின் இறுதி காலம் வரைக்கும் நல்லா இருக்கணும். ஹாரிசா என்ற ஒரு நபித்தோழர் பத்ரு யுத்தத்திலே ஷஹீதாயிட்டாங்க. உம்மு ஹாரிசாவுடைய தாயார் நபிகளார் இடத்துல ஓடி வராங்க. யார் ரசூலல்லாஹ், எனது மகனின் நிலை என்ன? என் மகன் இப்போது எங்க இருக்கிறான்? என் மகன் சொர்க்கத்தில் இருப்பான் என்று சொன்னால் நான் பழகிய பொறுமையை மேற்கொள்வேன். ஆனால் அதே வேற ஒன்றென்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. புலம்புறாங்க, என் மகனுடைய நிலை என்ன? அவங்க புலம்பக்கூடிய புலம்பலை பார்த்து ரசூலா சொல்றாங்க, உன் மகனை இழந்து தவிக்கிறாயோ? உனது மகன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறார். இந்த நற்செய்தி நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இப்ப நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குவ் அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள் மனிதனும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்துக்கு பயந்து காப்பாத்திக்கங்க. எரிபொருள் மனிதனும் கல்லுன்னு சொல்றானே, ஒரு கல்லை நாம நெருப்பா உண்டாக்கணும்னா அதுல 16,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால்தான் ஒரு கல்லு நெருப்பா ஆகுமா. அந்த
அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது. அந்த நரக நெருப்பிலே ஒருவர் கரித்து கொண்டிருக்கும் போது, யா இறைவா எனக்கு தாகம் ஏற்படுகிறது, தண்ணீர் என்று கேட்டால் இறைவன் கொதிக்கும் நீரை அவர்களின் வாயிலே ஊற்றுவான். அது அவருடைய குரவலைகளை எல்லாம் அறுத்து கொண்டு செல்லும். இறைவா எனக்கு பசிக்கிறது, எனக்கு என்னுடைய பசியை போக்கு உணவு கூட என்று கேட்டால் அவருக்கு கள்ளி செடியும் சீழ்நீரும் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். ரசூலா சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க, யார் இந்த உலகத்திலே போதை பொருட்களை உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தீனுல் கபாலை தருவான். தீனுல் கபால் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. யாருக்கா தெரியுமா தீனுல் கபால் என்றால் என்ன? மாஷா அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நரகவாசிகளின் உடலில் இருந்து சீ வரும்ல, அந்த சீல் தான் தீனுல் கபால். அதைத்தான் போதை பொருட்களில் ஈடுபடுபவருக்கு உணவாக அல்லாஹ் வழங்குவானா. நம்மில் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு போதைனா வெறுமனே போதை பொருட்களை பயன்படுத்துற, அதுலதான் சிகரெட்டு சேரும், அதுலதான் மது சேரும், அதுலதான் சின்ன சின்ன போதைக்காக பயன்படுத்துகிற பான் பராக்குகள் சேரும். இன்னைக்கு நம்மில் எத்தனை பிள்ளைகள் இதுக்கு அடிபணிஞ்சு இருக்கு. சுபஹானல்லாஹ், அவர்களை நாம் சொர்க்கத்திற்கு இழுத்துட்டு போக வேண்டாம். அதுக்கான வேலை என்ன செய்யறோம்? இப்ப நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய கடமை. நபிகளாரின் காலத்து இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் இளைஞர். ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அந்த நேரத்திலே குறைஷிகள் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. யார் நபிகளாரை, நபியும் அபூபக்கர் அவர்களையும் உயிருடனோ பிணமாகவோ பிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம். குறைஷிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பிடிப்பதற்கு கிளம்புறாங்க. இந்த நிலையை எல்லாம் அறிந்த நபிகளார் அங்க என்ன செய்யறாங்க? மக்காவிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. நபிகளார் மக்காவில் இருப்பதை போலவே குறைஷிகளுக்கு காட்டிக்கணும். என்ன செய்யறான்? இப்ப நபிகளாரின் வீட்டிலே நபிகளார் படுத்திருக்கக்கூடிய கட்டிலே அங்க நபிகளார் இருப்பதை போன்ற ஒருவர் பாவனை செய்யும். அதற்கு ஒத்துக்கொள்வது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் அவர்களையும் உமர் அலி அவர்களையும் அனுப்பி வச்சுட்டு நபிகளாரின் கட்டிலே படுத்து போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினார்கள். என்ன வேணா நடக்கலாம்ல, அப்படியே கட்டிலோட தூக்கி கொண்டு வெட்டலாம், அப்படியே போர்வையிலே சுத்தி கொலை செய்யலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனால் தன் உயிரை விட மேலான நபிகளாரை காப்பாற்ற என் உயிரை கொடுக்க தயார் யாரு? இளைஞர். நபிகளாரின் காலத்து இளைஞர் மார்க்கத்துக்காக எப்படி தியாகம். இப்படி எண்ணற்ற இளைஞர்கள், சிறுவர்கள் நபிகளாரை ஹீரோவாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பல ரியல் ஹீரோக்களை பின்தொடர்ந்து நம்மளுடைய இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. மொபைல பார்த்தா, ஸ்டேட்டஸ பார்த்தா, ப்ரொஃபைல பார்த்தா, எதுல பார்த்தாலும் இவர்தான் எனக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்வதை போல ஒரு கூத்தாடியுடைய போட்டோக்கள் இருக்கு. நபிகளாரின் காலத்து இளைஞர் ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ யாரு? ரசூல்லா வச்சிருந்தாங்க. ரசூல்லாவுக்காக உயிரையும் கொடுப்போம். ரசூல்லாவை யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிடும். பத்ருடைய யுத்தம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்கள் ஆரம்ப கால மூத்த சஹாபி, சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபி, பத்ருடைய யுத்தத்திலே போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வலது பக்கம் திரும்பி பார்க்கிறாங்க, அங்க ஒரு சின்ன இளைஞர், சிறு வயது இளைஞர். இடது பக்கம் திரும்பி பார்க்கறாங்க, அங்கே ஒரு சிறு வயது இளைஞர். இப்படி 2 சின்ன பிள்ளைங்க மத்தியில நின்று நம்ம போர் செய்யறோமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே போரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த இளைஞர், தந்தையே அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அபூஜஹல், அவனை எதற்காக நீ கேட்கிற? அவன் நபிகளாரை ஏசினானாமே, அவனை 1-2 பார்க்காம போக மாட்டேன். யாரு? சிறு வயது இளைஞர். சற்று நேரத்தில் இடதுபுறம் உள்ள இளைஞர். அபூஜஹல் யார்? எதற்காக நீ அவனை கேட்கிறாய்? அவன் நபிகளாரை ஏசினானாமே, அவனை கொலை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கேன். சிறிது நேரம் அப்படியே போகுது. அபூஜஹல் உலா வருவதை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. இளைஞர்களே, சிறுவர்களே, கேட்டீங்களே அபூஜஹல் யாருன்னு? அந்த நிக்கிறானே அவன் தான். 2 சிறுவர்களும் போட்டி போட்டு கொண்டு அபூஜஹலை கொன்றார்கள். அபூஜஹல் எப்படிப்பட்டவன், எவ்வளவு ஆணை பிடிச்ச, எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் அல்ல, நபிகளாரை ஏசிய அவனை நான் தான் கொள்வேன். நபியின் மீது எவ்வளவு நேசம். அப்படி நேசம்
கவனம் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். பெண் பிள்ளை பெற்றவர்களை அதிகம் கவனம் எடுங்கள். நீங்க உங்க கணவரிடத்தில் நடந்து கொள்வதை போன்றுதான் உங்களுடைய மகள் அவள் கணவரிடத்திலே நடந்து கொள்வாள். கணவருக்கு பணிவிடை செய்யுங்க, பிள்ளைங்க எதுக்கவே செய்யுங்க. மனைவி கணவனுக்கு ஒரு வாய் கவலம் உணவை ஊட்டுவது தர்மம். உங்களுடைய பிள்ளை எதுக்க ஊட்டுங்க. அவன் நினைப்பா, நானும் என் கணவருக்கு இதே போன்று பணிவிடை செய்வேன். தலையில் எண்ணெய் தேய்த்து தலையை சீவி விடுங்க. உள்ள இருக்கிறா உள்ள எதுக்க செய்யுங்க. ரசூல்லா பள்ளி வாசலில இருப்பாங்க, பக்கத்துல வீடு. அப்படி ஸ்கிரீனை நவத்தி அப்படி தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா ரலியவங்க தலை சீவி விடுவாங்க. ஏன் ரசூல்லாவுக்கு சீவ தெரியாதா? இல்ல ஆயிஷா ரலியவா இது கூடவா நான் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? செஞ்சு விட்டாங்க. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சீவன தலையை கழிச்சு விடுவோம். நல்லா இருந்தா ஆபத்து போங்க. ஆனா அவங்க அதை செஞ்சாங்க. கணவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலையை கூட ஈடுபாட்டோடு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நம்மளுடைய கடமையை உணர்ந்து நாம் இதிலிருந்து வெறுமனே கேட்டோம், அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டோம் அப்படின்னு இல்லாம, நாம் நம்மளுடைய கடமையை உணர்ந்து இனி வரும் நாட்களிலாவது நம்மளுடைய கணவருக்கும் கணவனின் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி என்ற அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Aisha Abaya, Burqa Collection and Latest Garments. (21A Nageshwaran North Street, Kumbakonam).